ஃபேமிலி மேன் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. முதல்ல உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. ஏன்னா மிகப்பெரிய யூடியூப் ஜாம்பவான்கள் இருக்கிற இந்த சோஷியல் மீடியா உலகத்துல ஒரு சின்ன புள்ளியா இருக்கிற நம்மளுடைய பட்ஜெட் ஃபேமிலி மேன் யூடியூப் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணி ரெகக்னிஷன் கொடுத்து கிட்டத்தட்ட 50,000 சொந்தங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைபரா கிடைச்சதுக்கு பெரிய நன்றிங்க. இவ்வளவு நாளா இன்ஃபர்மேஷன் வீடியோவை போட்டுட்டு இருந்த நாங்க முதல் முறையா டிராவலிங் vlog ட்ரை பண்ணிருக்கோங்க. அதுக்காக இன்ஃபர்மேஷன் வீடியோலாம் போட மாட்டோம்னு கிடையாதுங்க. கண்டிப்பா அதுவும் ஒரு தனி வீடியோவை போஸ்ட் பண்றோம். கடந்த 2 வருஷமா நாங்க சுத்தி பார்த்த பிளேசஸ்ல சொல்ற அளவுக்கு பெருசா நாங்க ஸ்னோவே பாக்கலங்க. சோ இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்னோஃபால் பார்த்தே ஆகணும்னு திரும்பவும் ஸ்னோ இருக்கிற இடமா பார்த்து ஒரு 12 நாளைக்கு லாங் ட்ரிப்பா புக் பண்ணிட்டோம். இந்த 12 நாள் நாங்க எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம், நாங்க எப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம், எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்க கூட அடுத்தடுத்து நாங்க வீடியோல ஷேர் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் சென்னை டு டெல்லி விண்டர்ல ஸ்லீப்பர் கோச்ல ட்ரெயின் டிராவல் எப்படி இருந்தது, இத இன்னும் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. Oh no. ஜனவரி மாசம்னாலே டெல்லியில செம்ம குளிரா இருக்கும். அந்த சீசன்ல ஸ்லீப்பர் கோச்ல விண்டர்ல நம்மளால டிராவல் பண்ண முடியுமா? இது எல்லாமே தான் இந்த வீடியோல நீங்க விளக்கமா பார்க்க போறீங்க. எங்களோட இந்த 12 நாள் ட்ரிப்ல நாங்க மட்டும் இல்லாம அடிஷனலா 2 ஃபேமிலிஸ் ஆக மொத்தம் 12 பேர் ஒன்னா டிராவல் பண்ண போறோம். அதுலயும் லீவ் அதிகமா போடக்கூடாதுன்னு பொங்கல் ஹாலிடேஸும் சேர்த்து தாங்க இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணோமே. வீட்டில இருந்து லோக்கல் ட்ரெயின் மூலமா நாங்க எல்லாருமே ஷார்ப்பா 9 o'clock சென்னை சென்ட்ரல் ரீச் ஆயிட்டோம். நாங்க இப்போ சென்னை சென்ட்ரல்ல இருக்கிறோங்க. இங்க இருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஸ்லீப்பர் கிளாஸ்ல ஏறி டெல்லிக்கு போக போறோம். அதுவும் விண்டர்ல. டிராவல் எப்படி இருக்க போதோ தெரியல, வாங்க பார்க்கலாம். டெய்லி நைட் 10 மணிக்கு கிளம்புற இந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் தான் ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள ரெகுலர் ட்ரெயின்ல கொஞ்சம் ஃபாஸ்டான ட்ரெயின். மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்கிறதால தான் நாங்க டெல்லிக்கு போக எப்பவுமே இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்றது. ஹேண்ட்பேக் வீட்ல இருந்து கிளம்புற டைம்ல கரெக்டா பிஞ்சு போச்சு. சோ அவசரத்துல ஊசி நூலுக்கு மட்டும் கொண்டு வந்தேன். இப்ப ஃப்ரீயா இருக்கிறதால இங்க வச்சு தச்சுக்கிறேன். இதையும் வீடியோ எடுத்து போடாத ப்ளீஸ். டிராவல் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் போகுது. நான் நினைச்சேன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் எப்படியும் கூட்டம் இருக்கும்னு. ஆனா பயங்கர கூட்டம். எதிர்பார்த்ததை விட பயங்கர கூட்டமா இருக்கு. நாங்க டிராவல் பண்ணதுலயே ரொம்ப வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தந்தது இந்த ட்ரெயின் ஜர்னி தாங்க. நிக்க கூட இடம் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம். இதுல எங்க ரெஸ்ட் ரூம்க்கெல்லாம் போறது? சோ ரயில் மேடட் ஆப்ல எங்களோட சிச்சுவேஷனை கம்ப்ளைண்டா கொடுத்துட்டோம். அடுத்த ஸ்டேஷன்ல தான் RPF வர வச்சு கிளியர் பண்ணி தருவாங்களாம் அப்படின்னு ரிப்ளை வந்திருந்தது. இந்த ட்ரெயின் சென்ட்ரலுக்கு அடுத்ததா விஜயவாடால தான் நிற்கும். இன்பிட்வீன்ல 6 மணி நேரம் டிராவல். நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிருக்க வேண்டிய நிலைமை. ஸோ அகைன் எங்க சிச்சுவேஷனை சேம் ரயில் மேடட் ஆப்ல கம்ப்ளைண்டா கொடுத்தோம். உங்க கம்ப்ளைண்ட்டை ட்ரெயின்ல இருக்க டிடிக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம். அவர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு ரிப்ளை வந்தது. ரிப்ளைக்கு ஏற்ற மாதிரி டிடியும் வரதான் செஞ்சாரு. ஆனா ஒரு பிரோஜனம் இல்லை. சேம் டைலாக். விஜயவாடா வந்தா கிளியர் பண்ணி தந்துடுறேன், அது வரைக்கும் வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல கூத்து என்னன்னா ஏறின அத்தனை அன்ரிசர்வ்ட் பேசஞ்சருமே விஜயவாடா இறங்குறவங்க தான். எப்படி பார்த்தாலும் இன் பிட்வீன்ல இறக்கி விட முடியாதுங்கிற தைரியத்துல தான் இவங்க இந்த ரிசர்வேஷன் கோச்ல ஏறி இருக்காங்களே. இன்ஃபேக்ட் எங்க யாரோட சீட்லயுமே அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ் உட்கார அலோ பண்ணவே இல்லைங்க. இருந்தும் இதுல எத்தனை பேர் உண்மையா டிராவல் பண்ண வந்தவங்க, எத்தனை பேர் திருட வந்தவங்கன்னு யோசிச்சு தூங்கணுங்கிற எண்ணமே வரல. சரி, ஏறினதும் ஏறிட்டாங்க, சும்மாவது நிக்கலாம்ல. ரிசர்வேஷன் பேசஞ்சர்ஸ் கூட தேவையில்லாத ஆர்கியூமெண்ட். எங்களுக்கு வேற வழியே தெரியலங்க. ஸோ அகைன் நாங்கள் டிடியை வர வச்சு எங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது உங்களோட டியூட்டி சார், அதை செய்யுங்கன்னு கேட்டதுக்கு ட்ரெயின்ல எந்த RPF டியூட்டில இல்லை. ரன்னிங் ட்ரெயினை என்னால எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாது. வழியில ஏதாவது ஸ்டேஷன் கிட்ட நீங்க வேணா ட்ரெயினை நிறுத்தினீங்கன்னா அந்த ஸ்டேஷன் RPF வச்சு இந்த கிரௌட கிளியர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் குண்டூர் ஸ்டேஷனுக்குள்ளார ட்ரெயின் என்டர் ஆகும்போது செயினை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிப்பாட்டிட்டோம்.
டிடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஷனுடைய ஆர்பிஎஃப்பும் வந்தாங்க. எல்லாரையும் இறக்கி விடவும் செஞ்சாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, ரிசர்வேஷன் பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களை இறக்கி விட்டுட்டு நாங்கள் போயிடுவோம், ட்ரெயின் மூவ் ஆகும்போது நீங்க எல்லாரும் மறுபடியும் வண்டியில ஏறிடுங்க அப்படின்னு எங்க காது பட தெலுங்குல சொல்லி தான் அவங்கள இறக்கியே விட்டாங்க. அவ்வளவுதான், ட்ரெயின் மூவ் ஆனதும் மறுபடியும் எல்லாரும் ஏறிட்டாங்க. அதே கூட்ட நெரிசலை திரும்பவும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் என்ன, விஜயவாடா வர வரைக்கும் எல்லாருக்கும் சிவராத்திரி தான். முழிச்சுக்கிட்டே தாங்க இருந்தோமே. விடிய காலம் 3 மணிக்கு விஜயவாடா வந்ததும் தான் இந்த ஓப்பன் டிக்கெட் பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறங்குனாங்களே. ட்ரெயினும் அப்பதான் ஃப்ரீயாச்சு. நிம்மதியா அதுக்கப்புறம் தான் நாங்க தூங்கவே ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஃபெஸ்டிவல்காக ஊருக்கு போறவங்க. இவங்களை இப்படி நடுவுல இறக்கி விட்டு கஷ்டப்படுத்தணுங்கிறதெல்லாம் எங்களோட எண்ணமே இல்லைங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் 6 மணி நேரம் டிராவல் தான். எப்படி வேணாலும் எந்த ட்ரெயின்ல வேணாலும் போகலாம். ஆனா எங்களுக்கு இது 34 மணி நேரம், கிட்டத்தட்ட 1.5 நாள் டிராவல். அதுவும் இந்த ஒரு ட்ரெயினை நம்பி நிம்மதியா டிராவல் பண்றதுக்காக தான் 4 மாசத்துக்கு முன்னாடியே பிளான போட்டு அதுக்கான அவைலபிலிட்டி முடியறதுக்குள்ளார இந்த ட்ரெயின் டிக்கெட்டையும் போடுறது. இருந்தும் இவ்வளோ சிரமப்பட்டு டிராவல் பண்றதை யோசிக்கும் போது ஃபெஸ்டிவல் டைம்ல டூர் பிளான் பண்ண எங்க குத்தமா, ஓபன் டிக்கெட் எடுத்து ரிசர்வேஷன் கோச்ல ஏறின இந்த பேசஞ்சர்ஸோட குத்தமா, இல்ல கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி அன்ரிசர்வ் கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாத இந்த ரயில்வே டிபார்ட்மெண்டோட குத்தமா? கமெண்ட்ல சொல்லுங்க உங்க கருத்தை. குட் மார்னிங். டைம் சரியா 8 மணி ஆகுதுங்க. இப்பதான் தூங்கியே எழுந்திரிச்சோமே. நைட் எல்லாம் சுத்தமா தூக்கமே கிடையாது. இங்க இருந்து எல்லாரும் பயங்கர க்ரௌடா இருந்துச்சுல்ல, அவங்க எல்லாம் விஜயவாடா இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நிம்மதியா தூங்கவே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்க்கலாம். பை. இவ்வளவு சிரமப்பட்டு எதுக்குமா ஸ்லீப்பர்ல போனோம்? அதுக்கு பேசாம தேர்ட் ஏசிலே போயிடலாம்ல. போலாம் தான், ஆனா தேர்ட் ஏசில சென்னை டு டெல்லி போக மினிமம் ஃபேர் எவ்வளவு தெரியுமா? 2140 ரூபாய். நம்ம 4 பேருக்கும் சேர்த்து 8560 ரூபாய் ஆகுது. இதுவே அப் அண்ட் டவுன் சேர்த்தீங்கன்னா 17120 ரூபாய் வரும். ஆனா ஸ்லீப்பர்ல ஒரு ஆளுக்கு 820 ரூபாய் தான். அப் அண்ட் டவுன் நம்ம 4 பேருக்கும் சேர்த்தே 6560 ரூபாய் தான் ஆகுது. கிட்டத்தட்ட 11000 ரூபாய் வித்தியாசம் வருது. ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்லீப்பர்ல நம்ம டிராவல் பண்ணா அதனால மிச்சம் ஆகுற இந்த 11000 வச்சு நம்ம டோட்டல் ட்ரிப்பையும் முடிச்சிட முடியும் தெரியுமா? மத்திய பிரதேஷ்ல இருக்கிற பல்வர்ஷாங்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இந்த ஸ்டேஷன் சொல்ற அளவுக்கு ஒன்றும் மெயினான ஜங்ஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நார்த் சைட் போற எல்லா ட்ரெயினுமே இந்த இடத்துல நிறுத்து தான் போறாங்களே. ஏன்னா பல்வர்ஷா ஸ்டேஷனை சென்டரா வச்சுதான் இந்தியாவை நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியான்னு பிரிச்சிருக்காங்க. இன்னும் புரியப்படி சொல்லணும்னா நம்ம இது வரைக்கும் சவுத் இந்தியால தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கோம். இந்த பல்வர்ஷா தாண்டினதுக்கு அப்புறம் தான் நார்த் இந்தியால டிராவல் பண்ண போறோம். ஓகே ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கீங்க. நீங்க உங்க பேரு? சோ என் நேம் பாத்தீங்கன்னா லியாகத் அலி. நம்மளும் சென்னை தான். ஓகே. சோ பட்ஜெட் ஃபேமிலி மேன் கூட நம்ம ஜாயின் பண்ணது சோ ரொம்ப என்ஜாயா இருக்கு. சூப்பர் சூப்பர், கிரேட். சோ இந்த ட்ரிப்பை பத்தி நாங்க சொல்றதுக்கு முன்னாடி இவங்களை நாங்க பார்த்தோம். சோ 2 டேஸா நான் ஃபாலோ பண்றேன். வெரி 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 ஹாப்பி தட் தே ஆர் வெரி வெரி ஹாப்பி தம். எப்படின்னா எப்பவுமே வந்து இந்த மைண்ட் செட் வந்து ஒரு சேடும் இல்லாம ஒரு இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம எப்பவுமே ஹாப்பியாவே இருக்காங்க. எனக்கு அந்த வீடியோல வந்து போட்டிருந்தீங்களா? ஆமா, அது வந்து சூப்பர். எந்த வீடியோ சொல்றீங்க? நேற்று டிராவல் டைம்ல வந்து அந்த இவங்க வந்து ஏறினாங்க. ஓ ஓகே ஓகே ஓகே. அது வந்து சூப்பர். ஓகே ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் தேங்க்ஸ். இப்போ குரூப்பா எங்க போயிட்டு இருக்கீங்க? சிம்லா. சிம்லா. சிம்லா? வெறும் சிம்லா மட்டும் தானா இல்ல கூட ஏதாவது? சிம்லா அண்ட் மணாலி. சிம்லா குழுமனாலி. ஓகே, சேம், நாங்களும் அதே தான் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சூப்பர் 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 சூப்பர். உங்களது ஓன் ட்ரிப்பா இல்ல பேக்கேஜிங்களா? புரியல புரியல. ஓன் ட்ரிப் பேக்கேஜ் இல்ல பேக்கேஜ் வைஸா போறோம். பேக்கேஜ் வைஸா சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. எல்லாம் யூட்டா பாத்துக்கிறாங்க. ஓ, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான். அட்மின் நானே அங்க தலைவர். நீங்க சிம்லால எந்த டேட்ல இருப்பீங்க? சோ 14 மார்னிங் நம்ம அங்க இருப்போம். 14 மார்னிங். நாங்க அது சேம் தான். ஆமா சேம் தான். ஓகே. டாய் ட்ரெயின். ஆமா. சிவாலி டியூலக்ஸ் எக்ஸ்பிரஸ். சிவாலி எக்ஸ்பிரஸ். ஓகே ஓகே. நாங்க லாஸ்ட் டைம் சிம்லா போகும்போது அந்த ட்ரெயின்ல தான் போயிருந்தோம். உண்மையா நல்லா இருந்தது. 540க்கு எடுப்பாங்க. ஆமா. லாஸ்ட் டைம் ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து இதே சிம்லா போயிட்டு இருந்தோம். அப்போ சேம் அதே. அப்போ நாங்க பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்க வீடியோ இருக்கு. ஆனா கொஞ்சம் பழைய வீடியோ, கொஞ்சம் கிளியரிட்டி அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா ஸ்னோ எஃபெக்ட் பாருங்க, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குமான்னு சொல்லி நினைச்சு. அதுதான் லைஃப்ல அந்த மாதிரி கிடைக்கும்ல. அது ஒரு சம்மர் ஹில்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் வரும்.
அந்த ஸ்டேஷன் தாண்டி ஸ்னோ அதிகமா இருக்கும். இன்னைக்கு ஸ்னோ ஃபால்ஸ் வந்திருக்கு, நாளைக்கு சன் வந்து அது கரையக்கூடாது. அவ்வளவுதான். அதனால நாளைக்கு சூரியன் வரக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க சிம்லால மீட் பண்ணலாம். சரிங்களா? பாய் பாய் பாய். அஜித் கடவுளே அஜித் கடவுளே கடவுளே ஹாய், டைம் சரியா 6:45 ஆகுதுங்க. நாங்க இப்போ இட்டாச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த வின்டர் சீசனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல, அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்ல நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி தாங்க நாக்பூர் வரைக்கும் இருக்குது. நாக்பூரை தாண்டினதுக்கு அப்புறம் லைட்டா சில்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருது. அதனாலதான் இந்த அவுட்ஃபிட். அப்படியே ஒரு பாம்பு மாதிரி ஒரு ஷேக் கொடுங்க. இப்படிங்க மேல ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப ஃபாலோ பண்ண அப்படி தமிழர் மொத்த இந்த கோலத்துக்கு காரணம் இவதான். Argentine. Bye. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேபிட்டல் ஆஃப் இந்தியாவில் இறங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். கேமரா ஏய் பார்த்து 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 பார்த்து. ஓகே, எல்லாரும் டெல்லி ரீச் ஆயிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, எஸ், நாங்க இப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிட்டோம். இந்த டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தமா 4 மெயினான ஸ்டாப் இருக்குதுங்க. ஒன்னு ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு நியூ டெல்லி, ஹஸ்ரத் நிசாமுதீன், இன்னொன்னு ரோஹில்லா. சுமார் 34 மணி நேரம் டிராவலுங்க. சென்னையில நைட்டு 10 o'clock ட்ரெயின் ஏறணும். ஒரு நாள் ஃபுல்லா டிராவல் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் அரௌண்ட் 7 o'clock தான் கொண்டு வந்து இங்க விட்டாங்க. ஓகே, வாங்க 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 போலாம் போலாம். அப்படியே மூவ் பண்ணுங்க. ரெடி? சூப்பர் 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 சூப்பர்.